கல்வி செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். பள்ளி கல்லூரி மாணவர்களின் திட்டத்திற்கு ஒப்புதல். 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பள்ளி மாணவர்களுக்கு இன்டர்ன்ஷிப் மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு ஃபெலோஷிப் வழங்கும் விக்யன் தாரா திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இத்திட்டத்திற்கு ரூபாய் 10,579 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டம் அறிவியல் தொழில்நுட்ப நிறுவனம் மற்றும் மனித திறன் மேம்பாடு, ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு, புதுமை, தொழில்நுட்ப மேம்பாடு மற்றும் வரிசைப்படுத்தல் ஆகிய 3 முக்கிய அம்சங்களை கொண்டுள்ளது. பொறியியல் கல்லூரிகளில் தேர்வு கட்டண உயர்வு நிறுத்தி வைப்பு. அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் தகவல். பொறியியல் கல்லூரிகளில் தேர்வு கட்டண உயர்வு நிறுத்தி வைக்கப்படுவதாக அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் வேல்ராஜ் தெரிவித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் அனைத்து பொறியியல் கல்லூரிகளுக்குமான தேர்வு கட்டணம் சமீபத்தில் உயர்த்தப்பட்டது. அதில் ஒரு பருவத்துக்கு ரூபாய் 900 வரை தேர்வு கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளன. கட்டண உயர்வை உடனே நிறுத்தி வைக்க அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி உத்தரவிட்டுள்ளார். அதன்படி புதிய தேர்வு கட்டணம் வசூலிப்பது தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. வருகை பதிவு, தேர்வு முடிவுகள் உட்பட மாணவர்களின் அனைத்து விவரங்களையும் பெற்றோர் அறிய நவீன அம்சங்களுடன் செயலி விரைவில் அறிமுகம். பெற்றோர் ஆசிரியர் கழகம் சார்பில் மாணவர்களின் வருகை பதிவு, தேர்வு முடிவுகள் உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் பெற்றோர் அறிந்து கொள்ள உதவும் செயலி விரைவில் அறிமுகம் செய்யப்படவுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒருமித்த ஓய்வூதிய திட்டம் என்ற புதிய திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். ஒருமித்த ஓய்வூதிய திட்டம் என்ற புதிய திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளன. கடைசியாக பெற்ற ஊதியத்தில் 50% ஓய்வூதியமாக பெறும் வகையில் புதிய ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்தது மத்திய அரசு. 25 ஆண்டுகள் பணியாற்றிய ஊழியர் ஓய்வு பெறுவதற்கு முன் 12 மாதங்களில் பெற்ற அடிப்படை ஊதியத்தில் 50% ஓய்வூதியமாக பெற முடியும். ஓய்வூதியம் பெறும் ஊழியர் இறந்துவிட்டால் அவர் பெற்ற ஓய்வூதியத்தில் 60% அவரது குடும்பத்திற்கு ஓய்வு ஊதியமாக வழங்கப்படும். இந்த புதிய ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஏப்ரல் 2025 1 முதல் நடைமுறைக்கு வரும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளன. ஐஐடி மெட்ராஸில் ப்ராஜெக்ட் அசோசியேட் காலி பணியிடங்கள். ரூபாய் 35,000 மாத ஊதியம். விண்ணப்பிக்கலாம். ஐஐடி மெட்ராஸ் ஆனது ப்ராஜெக்ட் அசோசியேட் பணிக்கான காலியாக உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவது குறித்த புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இதில் மாஸ்டர் டிகிரி தேர்ச்சி பெற்றவர்கள் இப்பணிக்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல விவரங்களுக்கு www.iit.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.